ஜூபிட்டர்ல ஆக்டிவால எப்படி சார் ரேஸ் ஓட்ட முடியும்? சின்ன சின்ன பசங்க சார், படிக்கிற பசங்க எப்படி ரேஸ் ஓட்ட முடியும்? யாரோட மூஞ்சுமே அதுல தெளிவா இல்ல, யாருக்குமே நம்பர் பிளேட் இல்ல. ஓரமா என் தம்பியோட வண்டி அங்க நின்றுட்டு இருந்துச்சு. அவனோட நம்பர் பிளேட் வச்சு பழைய வீட்டு அட்ரஸ்க்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க கூட்டிட்டு போனாங்க. இதுல வந்து அவங்க எல்லாமே எங்க கிட்ட சொன்னது எல்லாமே பொய். ரேஸே ஓட்டலன்னு சொல்றேன். இப்ப மர்டர் கேஸ் போட்டிருக்காங்க. என்னதான் நாங்க பண்றது? 3 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஒன்று மட்டும் தான் கேஸ் எனக்கு சொல்ல தெரியல. 3 கேஸில் வந்து ஒன்று வந்து கொலை முயற்சி கேஸு, இன்னொன்று மர்டர் கேஸு, ஒன்று வந்து ரேசிங் கேஸு. எழுதி வாங்கிட்டு போயிடுங்க, எழுதிட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு லைனாக நிற்க வச்சு பிள்ளைங்கள ஃபோட்டோ பிடிச்சா என்ன அர்த்தம் சார்? ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணிக்க போயிட்டான் சார். ஒரு பையன் தற்கொலை பண்ணி போயிட்டு தலையில இடிச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கான். போய் பாருங்க, மேலே போய் பாருங்க. பாலிமரில் போட்டிருக்காங்க, நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்க. இந்த பசங்க இங்கே யாராவது ஒருத்தரை காமிக்க சொல்லுங்கள். இந்த பசங்களை இங்கே யாரோ ஒருத்தருக்கா இந்த பசங்க யாரோ பிடிச்சிருக்காங்களா காமிக்க சொல்லுங்கள். என்ன நடந்ததுன்னா சனிக்கிழமை நைட்டு இங்கே ஏதோ நடந்திருக்கு. இந்த பசங்களாம் வெளியே போகிற பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. வரும்போது அந்த பப்ளிக்கும் ப்ளஸ் அந்த பசங்களும் சேர்ந்து கலந்த மாதிரி வந்துடும்போது அவங்க பசங்க வண்டி நம்பர் கிடையாது. இவங்க வந்து நம்பர் இருந்திருக்கு. நம்பர் இந்த பசங்க வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் இல்லாத பசங்க ட்ரேஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒரு 300 கேமரா ட்ரேஸ் பண்ணி அவங்களை பிடிக்கிறது என்ன சார் ஆகுது? இந்த வீடியோ போட்டிருக்காங்களே, பிளர் பண்ணி போட்டிருக்காங்க சார். தப்பு பண்ணவொன்னே மூஞ்ச பிளர் பண்ணி போட்டிருக்காங்க. தப்பு பண்ணாதவனா பைக்கை வெளியே நிற்க வச்சு அக்யூஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அது எப்படி? அது புரியல. இது காவல்துறை வந்து யாருக்காக வேலை செய்யுது? ஓட்டுன உண்மையாலே ரேஸ் ஓட்டுனவங்க கிட்ட நம்பர் பிளேட் இல்ல. எங்க பிள்ளைங்கள ஆள் கணக்குக்கு பிடிச்சிருக்காங்க. இது அவங்களே சொல்றாங்க சார். பேக் ஐடியை போட்டு பேக் இதுவை போட்டு நீங்க ஏமாத்துறீங்க. அப்ப என் புள்ளைய நீங்க ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா? அதனால மன உடைச்சலுக்கு நாங்க சாவறோம். பேரண்ட்ஸ் எல்லாருமே சாவறோம். என்ன சார், கொலை பண்ணானா, கொள்ளைச்சானா, இல்லை திருநானா, என்ன பண்ணான் சார்? அப்படியே வண்டியை ஓட்டி இருக்கட்டும் சார். வண்டி ஓட்டினா ஒரு மன்னிப்பு இல்லையா சார் சின்ன பசங்களுக்கு? என் பையன் ரெகுலராக ரேஸ் ஓட்டுறவனா சொல்லுங்க, ரெகுலராக ரேஸ் ஓட்டுறவனா? பாருங்க, இது பாலிமரில் போட்டிருக்காங்க, நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த பசங்க இங்கே யாராவது ஒருத்தரை காமிக்க சொல்லுங்கள். இந்த பசங்களை இங்கே யாரோ ஒருத்தருக்கா இந்த பசங்க யாரோ பிடிச்சிருக்காங்களா காமிக்க சொல்லுங்கள். என்ன நடந்ததுன்னா சனிக்கிழமை நைட்டு இங்கே ஏதோ நடந்திருக்கு. இந்த பசங்களாம் வெளியே போகிற பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. வரும்போது அந்த பப்ளிக்கும் ப்ளஸ் அந்த பசங்களும் சேர்ந்து கலந்த மாதிரி வந்துடும்போது அவங்க பசங்க வண்டி நம்பர் கிடையாது. இவங்க வந்து நம்பர் இருந்திருக்கு. நம்பர் இந்த பசங்க வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் இல்லாத பசங்க ட்ரேஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒரு 300 கேமரா ட்ரேஸ் பண்ணி அவங்களை பிடிக்கிறது என்ன சார் ஆகுது சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இவங்கள வந்து நம்பர் பிடிச்சாப்பா, நம்பர் வச்சு ஓட்டுறவன் கேனையன், நம்பர் இல்லாமல் அவன் பாடி இஷ்டத்துக்கு என்ன வேணால் க்ரைம் பண்ணிட்டு போகலாம், எவனா ஸ்நாச்சிங் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிட்டு போகிறவன் நான் புத்திசாலியா சார்? எனக்கு புரியல. இந்த வீடியோ போட்டிருக்காங்களே, பிளர் பண்ணி போட்டிருக்காங்க சார். தப்பு பண்ணவொன்னே மூஞ்ச பிளர் பண்ணி போட்டிருக்காங்க. தப்பு பண்ணாதவனா பைக்கை வெளியே நிற்க வச்சு அக்யூஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அது எப்படி? அது புரியல. இது காவல்துறை வந்து யாருக்காக வேலை செய்யுது? பப்ளிக், எல்லாருமே பப்ளிக் தான். யாருமே பப்ளிக் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பப்ளிக் தான். இப்போ ஒருத்தன் 8 மணிக்கு வெளியே போகிறானா, ரிட்டன் வீட்டுக்கு எப்படி சார் வருவான்? 11 மணி 12 மணிக்கு வரானா அவன் மேலே என்ன தப்பு இருக்குது? ஒருத்தன் 8 மணிக்கு போனால் ரோட்டில் பாய போட்டு பத்தலாமா? 12 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆச்சு, ரோட்டில் பத்திடலாமா சொல்லுங்கள்? அப்போ வரவன் என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு வரவன் வரதான் செய்வான். இப்போ ரோட்டில் 10 பேர் இப்போ இங்கேயே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நேற்று நாங்கள் இங்கே 7 மணிக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோட்டில் இங்கே அந்த ஒரு சைலன்சர் போட்டு பீட் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் இங்கே இருக்க தானே செய்யுது. இங்கே பிடிக்கலாம்ல, இவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குது, செக் பண்ணலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்பர் வச்சு ஓட்டுறவன் மட்டும்தான் நம்பர் வச்சு ஓட்டுறவன் மட்டும்தான் கேனையன். மற்றபடி நம்பர் இல்லாமல் மாடிஃபை பண்ணிக்கிட்டு வண்டியை ஒரு இது பண்ணிக்கிட்டு ஓட்டுறவங்களாம் நல்லவன். இப்போ இந்த பாலிமரில் போட்டிருக்காங்க, அவன் ஒருத்தன் கூட இல்லை சார். ஒருத்தர் கூட இல்லை. பண்ணவன் எல்லாம் கோயம்பேடு பசங்க. கோயம்பேடு அந்த பிரிட்ஜ் மேலே தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒருத்தன் கூட இங்கே இல்லை. எல்லாருமே இந்த 11 பேர் மாட்டியிருக்காங்களே, யாருமே ஒருத்தன் பார்த்தது கூட கிடையாது, பேசுறது கூட கிடையாது. எங்கேயோ ட்ரேஸ் பண்ணி நம்பரை மட்டும் வச்சு பிடிச்சிருக்காங்க. வண்டி நம்பர் இவன் நீ கிராஸ் ஆகிருக்கியா, அப்போ நீ வா, நீ பண்ணியிருப்ப, நீ என்ன வண்டியில் வீலிங் பண்ண, அந்த வீலிங் பண்ண ஃபோட்டேஜ் கூட கிடையாது. இந்த ஆக்டிவாவில் பைக்கில் எப்படி சார் வீலிங் பண்ண முடியும்? ஒரு ஜூபிட்டர் பைக்கில் எப்படி சார் வீலிங் பண்ண முடியும்? ஏதோ ஒரு R15 அந்த வீலிங் பண்ண வண்டியில் நம்பரே கிடையாது. அவனை நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாமே. நீங்கள் இவ்வளோ சிசிடிவி வச்சுருக்கீங்க, சென்னை மாநகர் போலீஸ் இவ்வளோ சிசிடிவி வச்சுருக்கீங்க, அதை ட்ரேஸ் பண்ணுங்கள். 10 நாள் அளவு ட்ரேஸ் பண்ணுங்கள். அவங்கள பிடிங்க. பாதிக்கப்பட்டவனையே சார் ஒன்றுமே பண்ணவே சார் பிடிக்கிறீங்க. அப்போ நாங்கள் தான் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். இப்போ மேலே தான் இருக்கிறாங்க, எல்லோரும் மேலே தான் இருக்கிறாங்க. இன்னும் பார்க்க முடியல. என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஏது ஃபைல் பண்ண ஒன்றுமே தெரில. இப்போ ரிமாண்டுன்றாங்க. பண்ணாத தப்பு எதுக்கு ரிமாண்ட் பண்ணணும்? இப்போ வீலிங் பண்ணி இப்போ பெட்ரோல் நீங்கள் பேரண்ட்ஸ்ட்டு காமிங்க. இப்போ உங்கள் பையன் வீலிங் பண்ணியிருக்கான், அந்த வீடியோ பாரு, காமிச்சு நீங்கள் கேஸ் போடுங்க, நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். அப்போது பெட்ரோல் வந்து ஏற்றுப்பாங்க. சரி, என் பையன் வீலிங் பண்ணியிருக்கான், தப்பு பண்ணிட்டான், நாங்கள் என்ன பண்ண முடியும், சட்டப்படி நீங்கள் தண்டிங்கன்னு சொல்லலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் எப்படி நீங்கள் ஒரு ப்ரூஃபே இல்லை, ஒரு ப்ரூஃப் கட்டாமல் எப்படி நீங்கள் ஃபைல் பண்ண முடியும்? வீலிங் வந்து பண்ணியிருக்கான், ஒரு ஆக்டிவா பைக்கில் எப்படி வீலிங் பண்ண முடியும்? சரி, வீலிங்கே பண்ணியிருக்கட்டும் சார், அந்த இதை நீங்கள் காமிங்க, ஃபுட்டேஜை காமிங்க. இந்த பக்கம் கிராஷ் ஆகிருக்கான் சார். நான் சொல்கிறாரு சார், நான் இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இந்த பக்கம் போயிருக்கான், அவங்களும் போயிருக்காங்கன்றான். அவங்க கேங்காக இருக்குமோ சந்தேகமாக இருக்குன்றான். சரி, அவங்க கேங்காக இருக்குது சந்தேகப்படுறீங்க, மொத்த பேரையும் பிடிங்க. மொத்த பேரையும் வச்சு நீங்கள் கேளுங்க. ஏன்பா இவனை உனக்கு தெரியுமான்னு கேளுங்க. கேட்டு விசாரிச்சு அப்புறமா ஃபைல் பண்ணலாம்ல. நேற்று பண்ணாங்க, இன்றைக்கி நாங்கள் இது கேஸை போட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். என்ன புரியல எனக்கு.
அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் மூணு இது செக்ஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்டெம்ப்ட் மர்டர்ன்றாங்க, அப்புறம் 110 ஏதோ சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்க. ஒழுங்காக தெளிவாக சொல்ல மாட்றாங்க. இன்னும் அந்த சார்ஜ் நம்பரா, அந்த நம்பர் இன்னும் சொல்லலை. அந்த க்ரைம்னா நம்பர் அது, அந்த நம்பர் இன்னும் சொல்லலை. எதுவுமே சொல்ல. நான் பெயிலபிள் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் நான் பெயிலபிள் கேஸ் போட்டிருக்கோம், நீங்கள் முடிஞ்சால் உள்ளே போய் மூவ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒருத்தர். நான் வந்து சாதாரண ஆள், எனக்கு மேலே இருக்கிறவங்க தான் அவங்கள ப்ரோஸ் பண்ணுறது, இது பண்ணுறது, ப்ரெஷர் பண்ணுறது அப்படின்றாங்க. சரி, ப்ரெஷர் எல்லாருமே இல்லை, அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. யாருமே அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க சார். யாருமே வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனால் பண்ணவனை பிடிக்கலாம், பண்ணாதவனை ஒரு எவிடன்ஸே இல்லாமல் பிடிச்சி போதில் என்ன சார் நான் புரியல. நான் தான் பண்ணனா, நான் பண்ணன்றத ப்ரூஃப் வேணும்லண்ணா. அதுதான் சொல்ல மாட்டான். பண்ணவனும் நான் தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டான், பண்ணாதவனும் நான் தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டான். அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டான். பண்ணாதவனை எப்படி ஒத்துப்பா, நீங்களே சொல்லுங்கள் சார். பொது வழியில் போகிறவங்கள யாரோ பண்ண தப்புக்கு இவங்கள இப்போ ஏழை பசங்களாம் கூட்டு வந்திருக்காங்க சார். அவங்க தப்பு பண்ணல, தப்பு பண்ணவங்கள விட்டாங்க சார். அவங்க சார், அதாவது ரோட்டில் போனாங்க, ரோட்டில் போனாங்க. பைக் பெரிய பைக்கா இருக்கணும், இல்ல நார்மலா வச்சிருக்க பைக். ஜூபிட்டர்ல ஆக்டிவால எப்படி சார் ரேஸ் ஓட்ட முடியும்? சின்ன பசங்க சார், படிக்கிற பசங்க எப்படி ரேஸ் ஓட்ட முடியும்? அந்த வண்டியை வச்சுட்டு ரேஸ் ஓட்டினாங்க சொல்லிட்டு அந்த எங்க வீட்டு பசங்களாம் நேத்து வந்து ஆளை காமிங்க, நீங்க அந்த ஓரத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னு தான் சொன்னாங்க. ஆளை காமிச்சா போதும் தான் சொன்னாங்க. ஆளை காமிக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. நேத்து 12:30 மணி வரைக்கும் எங்களை வச்சிருந்தாங்க. நாங்க எல்லாருமே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அமிச்சிட்டாங்க. கூட இன்னும் ஒரு 2 பசங்க வந்தாங்க. அந்த பசங்களை இந்த இதுல காமிக்கவே இல்லை. அவனுங்க தான் உண்மைக்குமே வண்டி ஓட்டுனா, அவன் இல்ல. வண்டி ஓட்டினது ஜூபிட்டர்ல எப்படி வீலிங் தூக்க முடியும்? ஜூபிட்டர் எப்படி வீலிங் தூக்க முடியும்? 9 பசங்கன்னு சொல்றாங்க. ஆனா மொத்தமா வந்த பசங்க அது கிடையாது. மொத்தமா வந்ததுல எங்க பசங்களே கிடையாது. அதுல இல்ல, யாரோட மூஞ்சுமே அதுல தெளிவா இல்ல, யாருக்குமே நம்பர் பிளேட் இல்ல. ஓரமா என் தம்பியோட வண்டி அங்க நின்றுட்டு இருந்துச்சு. அவனோட நம்பர் பிளேட் வச்சு பழைய வீட்டு அட்ரஸ்க்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க கூட்டிட்டு போனாங்க. இதுல வந்து அவங்க எல்லாமே எங்க கிட்ட சொன்னது எல்லாமே பொய், எல்லாமே பொய். ஆரம்பத்துல சொன்னது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிடுறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிடுறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி 12:30 மணி வரைக்கும் எங்களை போலீஸ் பூத் வாசல்ல நிக்க வச்சாங்க. 12:30 மணி வரைக்கும். 1 மணிக்கு தான் பிள்ளைய விட்டாங்க. அதோட கூட்டிட்டு வந்த வீட்டுக்கு காலையில வருவேன் எழுதி வாங்கிக்கிட்டு என்ன ஆக்ஷன் வேணா எடுங்கன்னு எழுதி வாங்கிட்டாங்க. பைக்கையும் உள்ள வாங்கி வச்சுக்கிட்டாங்க. காலைல நம்பி எடுத்துட்டு வந்து வான் பண்ணி அனுப்புறோம்னு சொன்னாங்க. நம்பி எடுத்துட்டு வந்து விட்டோம். நம்பி எடுத்து வந்தா இப்ப கேட்டா ரிமாண்டுன்றாங்க. இப்ப கேட்ட 9 பேர். ஆமா ஆமா 9 பேர். அதுதான் 9 பேர். அதுதான் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டுருக்காங்க. இப்ப வந்து சொல்றாங்க ரேஸ் ஓட்டுனதுக்கு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போடுறாங்க. ரேஸே ஓட்டலன்னு சொல்றேன், இப்ப மர்டர் கேஸ் போட்டுருக்காங்க. என்னதான் நாங்க பண்றது சொல்லுங்க. இப்போ வரைக்கும் சொல்றாங்க விட மாட்டோம், நாங்க வந்து கோர்ட்ல பாத்துருக்கோம், வக்கீல வச்சு மூவ் பண்ணுங்க, வக்கீல்கிட்ட பெயில் எடுக்க ரெடி பண்ணுங்கன்றாங்க. காலையில இருந்து இங்க உட்கார வச்சுட்டு இப்போ வந்து சொல்றாங்க நீ வக்கீல வச்சு ரெடி பண்ணுங்கன்றாங்க. மர்டர் கேஸ் போட்டிருக்காங்க. ஒரே மொத்தம் 3 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஒன்று மட்டும்தான் கேஸ் எனக்கு சொல்ல தெரியல. 3 கேஸில் வந்து ஒன்று வந்து கொலை முயற்சி கேஸு, இன்னொன்று மர்டர் கேஸு, ஒன்று வந்து ரேசிங் கேஸு. ரேசிங்கே போகலன்றவங்க ரேசிங் கேஸும் போட்டு கொலை முயற்சி கேஸு வக்கீல் போய் போட்டுருக்காங்க. எங்க கேள்வி ஒண்ணே ஒண்ணுதாங்க சார். எங்க கேள்வி ஒண்ணே ஒண்ணு, நீங்க வந்து பிடிச்சிங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த வீடியோ ஒரு வீடியோவை காட்டுங்க. என் புள்ள தான் ஓட்டுனான்னு எனக்கு வீடியோ காட்டுங்க. நேத்து நைட்டு சார் புடிச்சிட்டு எதுவும் பிடிக்கிறேன்னு சொல்லலைங்க சார். பிடிக்கல, சும்மா வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், ஆளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க. சொல்லிட்டு யார் ஓட்டாங்களோ அவங்கள ஒரு ஆளை கூட பிடிக்கல. இவனுங்க ஓட்டாத ஆளை ஹெல்ப் பண்ண வந்தவனுங்களும் பிடிச்சிட்டு நேற்று நைட்டு ஒரு நிமிஷம் எழுதுனாங்க சார். எழுதி என்ன வாங்கினாங்கன்னா வந்தாங்க, விசாரிச்சாங்க, எங்களை அமுச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு காலைல வந்து வண்டி எடுத்துட்டு போங்க பண்ணாங்க. காலைல வந்தா ஸ்டேஷன்ல வந்து எழுதிட்டு வாங்கிட்டு போங்கன்னாங்க. எழுதி வாங்கிட்டு போயிடுங்க, எழுதிட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு லைனா நிக்க வச்சு பிள்ளைங்கள போட்டோ பிடிச்சா என்ன அர்த்தம் சார்? பாலிமர் நியூஸ்ல கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க சொல்லவே இல்ல, நாங்க வந்து போடவே இல்ல, பாலிமர் நியூஸ்க்கு நாங்க அனுப்பவே இல்லை, யாரும் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணிக்க போயிட்டான் சார்.
ஒரு பையன் தற்கொலை பண்ணி போயிட்டு தலையில இடிச்சுக்கிட்டு அவ்வளவு பிரச்சனை இருக்கா. போய் பாருங்க, மேல போய் பாருங்க. நீங்க வந்து ரேஸ்லாம் பண்ணல, அந்த பக்கம் வந்திருக்கீங்க, சின்ன ஒரு என்கொயரிங் கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரேஸ் பண்ண மாதிரி அவங்களே எழுதிட்டு இல்ல கையெழுத்து போடுங்க, நாங்க அதான் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணி நாங்க வெளியே விட தான் பாக்குறோம், கையெழுத்து போடுங்கன்னு கையெழுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட்டிட்டு தான் சார் வர சொன்னாங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க, உங்க பசங்க ரேஸ் பண்ண எனக்கு தெரியும், எதுக்கு அந்த பக்கம் அந்த ரோட்ல வந்தீங்க சார்? நாங்கள் கடை வச்சிருக்கோம் சார், பிரியாணி கடை வச்சிருக்கோம், எங்கள் வேலைக்காக வந்திருக்கோம் சார். ஒரு ரோடு இருந்தால் எங்களுக்கு சூழ்நிலை வந்து அந்த டைம் வந்து தான் சார் ஆகணும் சார். ஆக்டிவால என்ன சார் ரேஸ் பண்ண முடியும், என்ன வீலிங் பண்ண முடியும்? அவங்க சொல்கிறாங்க, அவங்க காலை பாருங்க, அவங்க வண்டியில் என்ன சார் நாங்கள் ரேஸ் பண்ணிட முடியும்? என் தம்பிங்க என்ன சார் ரேஸ் பண்ணிட முடியும்? அவங்களே சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க, அந்த பக்கம் வந்தீங்க நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் சார். அவங்களுக்கு ஆள் வந்து கணக்குக்கு பத்தலையா சார்? அவங்க ஆள் கணக்கு வந்து இத்தனை பேர் ஓட்டியிருக்காங்க, அவங்க கைக்கு வரல. ஏன்னா அவங்க கிட்ட நம்பர் பிளேட் இல்ல. ஓட்டுன உண்மையாலே ரேஸ் ஓட்டுனவங்க கிட்ட நம்பர் பிளேட் இல்ல. எங்க பிள்ளைங்களை ஆள் கணக்குக்கு பிடிச்சிருக்காங்க, இது அவங்களே சொல்றாங்க சார். எங்க பிள்ளைங்க வரலன்னா அவ்வளவுதான் சார். சுகர் பேஷண்ட் கால்ல இருந்து வந்து சாப்பிடாம நின்றுட்டு இருக்காங்க சார். அந்த பிள்ளைங்க இல்லாத தப்ப போட்டிருக்காங்க. அவங்க வயசு பசங்க ஃபியூச்சர் என்ன ஆவறது? இப்ப தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப எதனா நடந்தா இவங்க பதில் சொல்லுவாங்களா? என் புள்ளைய 2 மணிக்கு பிடிச்சாங்க சார். என் புள்ளைய 2 மணிக்கு பிடிச்சி வந்தாங்க. விடிய காலைல 2 மணிக்கு பிடிச்சி வந்தாங்க. என் புள்ள என்ன தப்பு பண்ணா? பெயிண்ட் வேலைக்கு அவங்க அப்பா கூட போனான். போயிட்டு வந்த புள்ள படுத்து நிற்கிற புள்ளைய நீ வண்டி ஓட்டணுன்றாங்க. அதுக்கு எனக்கு எவிடன்ஸ் வேணும். என் புள்ள தான் ஓட்டினானா எனக்கு வேணும், போட்டோ வேணும், என் பல்ல போட்டோ வேணும், எனக்கு அது உத்தரவாதம் கொடுக்கணும். இருங்க சார், என் புள்ள தான் நான் எப்படி சார் நம்ப முடியும்? என் புள்ள என் புருஷனா கூட வேலைக்கு போயிட்டு வர புள்ளைய நீங்கள் தூக்கின்னு வந்தால் என் புள்ள நான் எப்படி சார் ஒத்துப்பேன்? அதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க. பேக் ஐடியை போட்டு பேக் இதுவை போட்டு நீங்கள் ஏமாத்துறீங்க. அப்போ என் புள்ளைய நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா? அதனால மன உடைச்சலுக்கு நாங்கள் சாவறோம், பேரண்ட்ஸ் எல்லாருமே சாவறோம், என் பிள்ளைங்களுக்காக நாங்கள் சாவறோம் சார். ஓட்டுன ஒரு ஆள் வந்தாங்க நேத்து. அந்த ரைடு ஓட்டுனவங்க ஒரு ஆள் மாட்டினாங்க சார். இன்ன வரையும் உட்கார வச்சுட்டு அமுச்சிட்டாங்க. எங்க பிள்ளைங்க ஓட்டின வீடியோவோ போட்டோவோ வர சொல்லுங்க. பக்கத்து பக்கம் கேமரா இருக்குல்ல, எங்க பிள்ளைங்க ஓட்டினதை காட்ட சொல்லுங்க சார். நாங்களே கொண்டு வந்து விடுறோம், ஒத்துக்கிறோம். பிள்ளைங்களை வந்து எங்கள்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்து மாடி கீழே இறங்கின பையனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு நேற்று 5:30 மணி இருக்கும். ஒரு பையனை என் கடையில் வச்சு கூப்பிட்டு வந்தானுங்க. எதுக்குன்னு தெரியவே இல்லை. என் பெரிய பையன் பார்த்ததுனால வந்தான் பின்னாடியே வந்துட்டு, சார் எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறீங்க, எதுக்கு சார் வீலிங் பண்ணது யார் சார்? அது அந்த சிம்பை பக்கத்துக்கு போனாங்க என் பசங்க. போயிட்டு அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. வந்து இதில் சிம்பை அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தானுங்க. வெளியே வரும்போது இந்த மாதிரி அந்த பைக்கில் யார் போகிறான்னு யாருக்கு தான் தெரியும்? நைட்டில் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? அவங்களோட பைக்கு கூட வந்திருக்காங்க எங்கள் பசங்களாம். என்ன வந்ததுனால கூட வந்ததுனால தான் உங்கள் பசங்க பண்ணவே இல்லைம்மா நைட்டு விட்டுட்டாங்க. எங்கள் பசங்க வரையும் அவன் ஃப்ரெண்டு, எங்கள் பசங்க 2 பேர் 3 பேர் அங்கே போயிட்டு அண்ணா நகரை சாப்பிட்டுட்டு வருவானுங்க. எப்பவும் அந்த மாதிரி தான் வந்திருக்கானுங்க. எங்கள் கடையில் வேலை செஞ்சுட்டு வந்தானுங்க. வீலிங் பண்ணுற பசங்க, வீலிங் பண்ணாத பசங்க தெரியாதா சார்? மூஞ்சில தெரியும் சார். அவங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு தப்பு பண்ணுற பசங்க, தப்பு பண்ணாத பசங்க யாருக்கு தெரியாதா? போலீஸ்காரங்களுக்கு நைட்டில் விட்டுட்டாங்க சார். நைட்டு விட்டுட்டு காலை 8 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க சார். ஃபோன் பண்ணி நான் 8:30 மணிக்கு கூப்பிட்டு வந்து விட்டேன் சார். நான் உங்கள் மேலே தப்பே இல்லைம்மா, உங்கள் பசங்க மேலே தப்பே இல்லைம்மா, அப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க எல்லா பசங்களையுமே. கூப்பிட்டு வந்து போட்டு பண்ணாங்க சார். பண்டு வேறு கையெழுத்து மட்டும் போட சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபார்மாலிட்டி தான் கூப்பிடுறோம். பெரிய அதிகாரி அவங்க பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க சார். பெரிய அதிகாரி வராங்க, அது பார்க்கணும் தான் கூப்பிட்டாங்க. அதனால தான் அப்படி நான் கூப்பிட்டு வந்தேன். எல்லா பசங்களும் பண்ண பசங்களாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டானுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் எல்லா பசங்களும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டானுங்க. நம்பர் பிளேட்டே இல்லை. பண்ணுறவங்களாம் நம்பர் பிளேட் வச்சுட்டு பண்ணுவானுங்க. அது ஸ்கூட்டிலையும் அந்த இதுலேயும் பண்ணுவானுங்க, ஹோண்டாலையும் பண்ணுவானுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கோர்ட்டில் ஒப்படைக்கிறேன், அங்கே போய் பார்த்துக்குங்கன்றாங்க. கோர்ட்டுக்கு ஏன் சார் போகணும்? என் பிள்ளைங்க காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சொல்ல மாட்டேங்க. ப்ரூஃப் காணுங்கன்னா ப்ரூஃப் இருக்குன்றாங்க. காட்ட வேண்டியதான் சார். எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. எதுவுமே சொல்ல என் பசங்க பண்ணாமல் ஏன் சார் நான் இது பண்ணணும்? நான் சார் நேற்று ஈவினிங் வீட்டில் தம்பி குளிச்சுட்டு இருந்தான் சார். வடபழனி கெங்கைமன் கோயில் ஸ்ட்ரீட் எங்கள் வீடு. அங்கே வந்து இந்த மாதிரி இந்த வண்டி நம்பர் இருக்க பையன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. குளிச்சுட்டு இருந்த பையனை கூப்பிட்டு காமிச்சோம். அப்போ வந்து கேட்டால் எதுக்கு சார் தேடுறீங்கன்னு கேட்டால், இல்லை ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் இந்த பையனால் அப்படின்னு கேட்டு. இந்த மாதிரி ரேஸ் ஓட்டினானுங்க. அந்த பையன் வந்து இந்த பையன்கிட்ட பேசினா, அதனால அந்த பையனோட லிங்க்கு வேணும் எங்களுக்கு. அதுக்காண்டி இந்த பையனை கொஞ்சம் அனுப்புங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. எங்கள் பையன் தப்பு பண்ணானானும் நாங்கள் கேட்டோம். இல்லை நீங்கள் உதவிக்கு தான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து நைட்டு 12:30 மணி வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ண வச்சாங்க. நாங்கள் 12:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் காலையில் கூட்டிகிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எழுதி கொடுத்துட்டு கூப்பிட்டு போயிடுங்க. வண்டியை பிடிங்கியும் உள்ளே போட்டுட்டாங்க. எங்களது ஆக்டிவா ஜூபிட்டர் வண்டி தான், அதையும் பிடிங்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க. காலையில் வந்தோடனே விட்டுறேன்னு சொல்லி தான் அமுச்சு வச்சாங்க. இப்போ காலையில் 9 மணிக்கு எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து தான் கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டு வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒன்றுமே சொல்லவே இல்லை. இப்போ கடைசியில் வந்து இது அதுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண போகிறோம், நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க. தப்பே செய்யாத பையனுங்களை எப்படி ரிமாண்ட் பண்ண முடியும்? தப்பு செஞ்ச 2 பசங்களை விட்டுட்டாங்க. வண்டி ஓட்டுன அவங்க போட்டிருந்த வீடியோலேயே அந்த வண்டி நம்பரோ எதுவுமே அந்த பையனுக்கான அடையாளம் கூட காணும். அப்படியே சம்மந்த அடையாளம் இல்லாத பசங்களை கூப்பிட்டு வச்சு எல்லா பசங்களும் சின்ன பசங்க தான். இப்போ பசங்கன்னும் போது என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்ப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை வெளில போயிட்டு வரலாம் தான் எதிர்பார்ப்பானுங்க. போயிட்டு ரோட்டில் நின்று பார்த்த பசங்களை வண்டி நம்பர் பிளேட்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வச்சா நியாயமாக பார்க்க போனால் ஜூபிட்டர்லேயும் ஆக்டிவாலேயும் ரேஸ் ஓட்ட முடியுமா? குடும்ப கஷ்டத்துக்காண்டி பெற்றவங்க வண்டி வாங்கி கொடுத்து பிள்ளை வேலைக்கு போக கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி தர வண்டி தான் அது. அதை வச்சு ரேஸ் ஓட்டினாங்கன்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும்? முதல்ல சொல்லுங்கள். 9 பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. 9 பசங்களில் 7 பசங்க முஸ்லீம் பசங்க, 2 பசங்க ஹிந்து பசங்க. ஆனால் வண்டி இதுக்கும் அந்த வண்டி ஓட்ட பசங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த 9 பசங்களில் வண்டி ஓட்டின பையன் யாருமே கிடையாது. இதில் பசங்களை உள்ளதான் வச்சிருக்காங்க. நாங்கள் போய் பார்க்க முடியல. மேலே என்ன ப்ரூஃப் இருக்கீங்க? பசங்க தப்பு பண்ணதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு காட்டுங்க. இத்தனை இது இருக்கக்குள்ள எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும். இப்போ இந்த பசங்க தான் வண்டி ஓட்டினாங்கன்னா கேமராவில் தெரிய போகுது, அதை காட்டுங்க. எங்கள்கிட்ட காட்டினா நாங்களே விட்டுட்டு போயிடுறோம். பசங்களை தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கலாம். தப்பே செய்யாத பசங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அது தெரியல சார். வேறு ஏரியா பசங்க 9 பசங்களும் வேறு ஒரு இடத்துல நின்று பார்த்த பசங்க. எந்த நம்பர் பிளேட் தெரிஞ்சோ அதை மட்டும் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ ரிமாண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. தப்பு செஞ்சவங்கள விட்டுட்டு தப்பு செய்யாதவங்கள ரிமாண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அந்த பசங்களோட கெரியர் என்ன ஆச்சு? அந்த பசங்களோட வேலை சிச்சுவேஷன் எங்கே போனாலும் என்ன இதுக்கு அவங்களால வெளிவர முடியும்? ஒருத்தன் சொல்கிறான் மேலே எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் சூசைட் பண்ணிக்குவான்னு கேட்குறான். இப்போ யாருக்கு நட்டம்? பெற்றவங்களுக்கு தான் நட்டம், மற்ற யாருக்கும் நட்டம் கிடையாது. நாங்கள் பிள்ளைங்களை பற்றி இதுக்காக விட்டுருக்கோம்.